அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. என்னுடைய இயர்லி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா வாங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சோறு குழம்பு அப்படின்லாம் வைக்க போகிறதில்ல. ஒன் பாட் ரைஸ் அப்படின்ட்டு முடிச்சிட போகிறோம். அதுக்கு ஊற வைக்க வேண்டியதை ஊற வச்சாச்சும், வாஷ் பண்ண வேண்டியதை வாஷ் பண்ணியாச்சும், கட் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். ஸோ அதையும் எடுத்து எல்லாத்தையும் கவுண்டர் டாப் மேலே அசம்பிள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்து தாளித்தோமா, அரிசி போட்டோமா, அதுக்கப்புறம் குக்கரில் விசில் மூடி விட்டோமா அப்படின்ட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை ஆன் பண்ணி எல்லாமே போட்டு விசில் விட்டாச்சும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒன் பாட் ரைஸ் என்ன தெரியுமா? கீரை பருப்பு சாதம் தான். யார் யாருக்கெல்லாம் இது ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்க பொரியல் அது இதுன்ட்டு செய்யலைங்க. சிம்பிளாக முட்டையை பாயில் பண்ணியாச்சும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றி தக்காளி சட்னி அதுவுமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய எல்லா குக்கிங் வேலையும் முடிஞ்சாச்சும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணியாச்சும். ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். பார்த்திங்களா சோறு எப்படி இருக்குன்ட்டு? குழைவாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக, அதே நேரத்தில் உதிரி உதிரியாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒன் பாட் ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வேலையும் சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும், டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது கீரை பருப்பு சாதம் அப்படின்றதால கீரை பருப்பு அப்படின்ட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா முட்டையை போட்டு பாயில் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக இன்றைக்கி லன்ச் மெனு முடிஞ்சிருச்சு. பட் ஹெல்த்தியான மெனு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு கிளம்பி போன பின்னாடி பார்த்திங்கன்னா நானுமே என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. இட்லி தக்காளி சட்னி சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.